நாட்டின் தலைநகர் புதுடெல்லியில் மாணவர்கள் போராடி வருகிறார்கள். அவர்களின் போராட்டங்களில் மிக நியாயம் இருக்கிறது. நீட் முறைகேடுகளுக்கு எதிராக அவர்கள் போராடுகிறார்கள். இந்த நியாயங்களை உணர்ந்து சம்பந்தப்பட்ட அமைச்சர், கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும். இதற்கு நாட்டின் பிரதமர் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும். போராடுகிறவர்கள் சொந்த நாட்டு மாணவர்கள். எனவே சட்டப்படி காவல்துறையோ துணை இராணுவமோ அவர்களை நெருங்கக்கூடாது. சட்டப்படி அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். அவர்கள் ஜனநாயகத்திற்கு உட்பட்டு, சட்டத்திற்கு உட்பட்டு அகிம்சை முறைப்படி போராடுகிறார். காவல்துறையை சேர்ந்தவர்கள் சூழ்ந்து நின்று அவர்களை தாக்குகிற பொழுதும் தாக்குங்கள், அடியுங்கள் என்றுதான் சொல்கிறார்களே தவிர வன்முறையில் ஏதும் அவர்கள் ஈடுபடவில்லை. அரசுதான் வன்முறையை கட்டவிழ்த்து விடுகிறது. டெல்லியில் போராடுகிற மாணவர்கள் கோரிக்கை மொழியில் பேசுகிறார்கள். ஒன்றிய அரசு அதை தீர்வு மொழி கொண்டு எதிர்கொண்டு தீர்க்க வேண்டும், மாறாக அடக்குமுறை மொழி கொண்டு அல்ல. அடக்குமுறையால் மாணவர்களின் போராட்டங்களை ஒடுக்கிவிட முடியாது. நிறைவில் மாணவர்களின் போராட்டம்தான் வெல்லும். டெல்லியில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறவர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இந்த நீட், இந்த தேர்வு முறையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய உதவிகளை செய்ய வேண்டும். சிறையில் இருக்கிற அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும். மாணவர்களை அச்சுறுத்தக்கூடாது. அச்சமற்ற ஒரு சூழலில் தங்கள் கோரிக்கைகளுக்காக போராடுகிற எல்லா சூழலையும் ஒன்றிய அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். கருத்தை சொல்வதற்கும் போராடுவதற்கும் சட்டம் முழு உரிமையை தருகிறது. அத்தகைய சட்ட முறைமையை ஒன்றிய அரசு பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். டெல்லியில் நடைபெறுகிற போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துதான் கரப்பான் பூச்சி இயக்கத்தினுடைய மாணவர்களும் இளைஞர்களும் இங்கே இந்த போராட்டத்தை துவக்கி இருக்கிறார்கள். இவர்களுக்கு அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றமும், எஸ்எஃப்ஐ போன்ற மாணவர் பெருமன்றமும், இன்னும் ஜனநாயக அமைப்பின் மாணவர் பெருமன்றங்களும் ஆதரவாக இருக்கிறார்கள். மாணவர்களின் போராட்டம் வெல்ல வேண்டும். அவர்களின் போராட்டங்களில் முழு நிறை நியாயங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு அந்த டெல்லி மாணவர்களின் போராட்டங்களுக்கு ஒருமைப்பாட்டை தெரிவித்து சென்னையில் நடைபெறுகிற இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக முதல்வர் உட்பட தமிழ்குரு நல்லுலகம் இதை கண்டிக்க முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்திய நாடே கண்டிக்கிறது. அறிஞர்கள் கண்டிக்கிறார்கள், கல்வியாளர்கள் கண்டிக்கிறார்கள், தமிழ்குரு நல்லுலகம் கண்டிக்கிறது. முதல்வர் துவங்கி அனைத்து அரசியல் கட்சிகளும் இதை கண்டிக்க முன்வர வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நடவடிக்கை எடுக்க வேண்டிய பிரதமர் இதுவரை எந்த விதமான பதிலும் அளிக்காமல் மௌனம் காத்து வருகிறார். அந்த அமைச்சரையும் பாதுகாத்து வருகிறார்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. பிரதமர் இதுவரை எந்த வித வாயும் திறக்காமல் இருக்கார். நிச்சயமா நாட்டின் பிரதமர் பல்வேறு மிக முக்கிய பிரச்சனைகளில் நாடாளுமன்ற பார்வையாளர் மாடத்தில் அமர்ந்தபடி அவர் பார்வையாளராக இருக்கிறார். ஈரான் மீதான யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று கூட ஒரு மிகப்பெரிய நாட்டின் பிரதமரால் சொல்ல முடியவில்லை. உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. இவ்வளவு பெரிய ஜனநாயக நாடு உலகில் இல்லை. ஆனால் யுத்தத்தை நிறுத்துங்கள், அமெரிக்க செயலை கண்டிக்கிறேன் என்று ஒரு வார்த்தை அவரால் சொல்ல முடியவில்லை. எனவே பிரதமர் இதில் தலையிட வேண்டும். சம்பந்தப்பட்ட அமைச்சரை அவர் பதவி விலகாவிட்டால் இவர் பதவி விலக்க வேண்டும். மாணவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த சூழலில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எம்பிக்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவரை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இயக்கம் புதிதாக இருந்தாலும் மாணவர்கள் இந்திய மாணவர்கள். எனவே இந்திய மாணவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். மாணவர்கள் நம்முடைய மாணவர்கள், நம் நாட்டின் மாணவர்கள். இவர்கள்தான் அடுத்த தேசத்தின் எதிர்காலம்.
எனவே அவர்களின் கோரிக்கைகளில் நியாயங்கள் இருக்கிறது. அந்த நியாயங்களை ஒன்றிய அரசு உணர வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.